கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இந்த நாட்களில் அவருடைய ஜனங்களை பார்த்து அவர் சொன்ன இந்த வசனம் என் ஜனங்கள் என் சத்தத்திற்கு அதாவது கீழ்ப்படுகிறாங்க, செவி கொடுக்குறாங்க. அதை அடுத்து நான் என் ஜனங்களை அறிந்திருக்கிறேன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி நடப்பார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நான் என் ஜனங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரு. அது மாத்திரமல்ல, என் ஜனங்கள் என்னை பின்பற்றுவார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதே இது பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஆபிரகாமை பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னா, அதாவது நடுவில் ஒரு வார்த்தை சொல்கிறார்ல, நான் என் ஜனங்களை, அதாவது என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், அதாவது என் ஜனங்களை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ நம்ம எப்படி அறிந்திருக்கிறாருன்னா, அதுக்கு தான் இந்த ஆபிரகாமை நம்ம உதாரணமாக சொல்கிறோம். ஆபிரகாமுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் குழந்தை பிறக்க முன்னாடியே ஆபிரகாமை அறிந்திருந்தது நிமித்தம் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று நான் ஆபிரகாமை குறித்து அறிந்திருக்கிறேன் என்று ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ ஆபிரகாமை கர்த்தர் அறிந்திருந்ததுனால தான் இந்த வசனத்தில் இவ்வளோ தூரம் சொல்கிறார். அப்போ நாமளும் என்ன பண்ணணும்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நீதியாய் நடங்க, நியாயமாய் செய்யுங்க, கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று நாம் நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய வீட்டாருக்கும் புத்தி சொல்ல வேண்டும், ஆலோசனை சொல்ல வேண்டும், அதன் வழியிலே நடத்தி செல்ல வேண்டும். அதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்மேல் கர்த்தர் நம்மை விசுவாசித்து நம்பி நம்மை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய வீட்டாருக்கும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றி அவருடைய வழிகளில் நடந்து நீதியும் நியாயமும் செய்யுங்கள் என்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய வீட்டாருக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் அந்த வழியில் முதலில் நடக்கும்போது, நாம் அதை பின்பற்றி நடக்கும்போது நம்முடைய வீட்டாரும் நம்முடைய பிள்ளைகளும் அதை கற்றுக்கொள்வார்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் என் தேவனாகிய கர்த்தாவே, என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று நீ சொன்ன தகப்பனே, வார்த்தை நிமித்தம் கர்த்தாவே, இன்று நாங்கள் உம்முடைய ஜனங்கள் அப்பா, எங்கள் அப்பா குடும்பத்தாருக்கும் எங்கள் சந்ததியாருக்கும் உம்முடைய சத்தத்திற்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்றும் ராஜா அப்பா தகப்பனே, அப்பா நியாயத்தையும் நீதியையும் செய்து தேவனுடைய வழிகள் நடக்கிற பிள்ளைகளாய் வளர்த்தி அப்பா தகப்பனே, உமக்கு உம்முடைய சந்ததியாய் அந்த பிள்ளைகளை நாங்கள் வளர்த்தும்படியாய் எங்களுக்கு அதற்கேற்ற ஞானம், அறிவு, உம்முடைய வழியில் நடக்கக்கூடிய கிருபையும் தந்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் தயவுள்ள கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.